அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசை உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று விநாயகர் சதுர்த்தி நாள், அற்புதமான திருநாள். பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமரத்து நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார், வினைகள் தீர்க்கும் பிள்ளையார். அற்புதமான விநாயகப் பெருமான் முதல்வராக இருக்கக்கூடியவர், அழைத்த குரலுக்கு ஓடி வரக்கூடியவர், ஜோதிட சாஸ்திரத்திலே ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய கேதுவை ஆட்சி செய்பவர், மகாபாரதத்தை எழுதி தந்தவர். இப்படி ஏகப்பட்ட ஞானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை நினைத்து இன்னைக்கு நாம் வழிபட்டோம்னா குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட அமைப்புகள் எல்லாமே விலகி ஜாதகம் யோக ஜாதகமாக மாறும். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் மறவாமல் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். அடுத்ததாக இன்றைய தினம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்று 7/9/2024 சனிக்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, வளர்பிறை, சதுர்த்தி திதி மாலை 5:38 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி, சித்திரை நட்சத்திரம் நண்பகல் 12:32 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், மந்த யோகம் நண்பகல் 12:32 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கம் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதே போல புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, வண்டி வாகனம் வாங்கிறது, அந்த மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, புதுமை புரட்சிக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. எதை செய்தாலும் அதில் ஒரு வித்தியாசத்தை காட்டக்கூடிய புதுமை விரும்பிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. விருந்தினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். விரும்பிய பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. விரும்பியிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகி இன்றைய தினத்தில் லாபமும் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்ககிட்ட பேசுவாங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, மாடாய் உழைத்து ஓடாய் தேயறதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, உங்களை பார்த்து தாங்க அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. உழைப்புக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தினருடன் உட்கார்ந்து சில விஷயங்களெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. எல்லாரும் உட்கார்ந்து முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பொருந்தக்கூடிய வரன் ஜாதகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ஜாதகம் பார்த்து பொருந்தி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதுக்கு, அதாவது உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வண்டி வாகன பழுதுகளெல்லாம் சரி செய்வீங்க. புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் மேற்கொண்டு புது முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. புது
ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான வேலைகள் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மன இறுக்கங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அடுத்தவங்க மனசை புண்படுத்தாம காயப்படுத்தாம அமைதியாக ஆசுவாசப்படுத்தி பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எங்கும் எப்போதும் தன்னுடைய கருத்தை எளிமையாக எடுத்துரைப்பவர்களும் எடுத்துக்காட்டுடன் பேசுபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. படித்த காலத்தில், பள்ளிக்கூடத்தில், கல்லூரி காலத்தில் நடந்த சில சுவையான சம்பவங்களை அடிமனசுக்குள்ளார இன்னைக்கு நீங்கள் அசை போட்டு பார்ப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வீட்டுக்குள்ளார ஒருத்தவங்க நுழையும் போதே அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க, நல்ல விதமாக பேசுகிறதுக்கு வந்திருக்காங்களா அல்லது வேறு விதமாக பேசிட்டு போக வந்திருக்காங்களான்னு நடக்க போவதை முன்கூட்டியே துல்லியமாக உணர்ந்து எங்கும் எப்போதும் எதற்கும் தயாராகி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தினருடன் உட்கார்ந்து பேசுவீங்க, மகிழ்ச்சியாகவும் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில சுவையான சம்பவங்கள் அதையும் இன்னைக்கு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபார வகையில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு விற்று தீரும். பழைய பாக்கிகள் கூட வசூலாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சமயோஜித புத்தியால் சாதித்து காட்டக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடிய வழிகாட்டிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் ஏதாவது புது ஏஜென்சி எடுக்கலாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேசி பாருங்கள். ஆனால் கூட்டு தொழில் வேண்டாம், கண்டகச்சனி இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி விஐபிகள் இன்றைய தினத்தில் ஆதரவாக பேசுவாங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, கல்மனசுக்காரர்களை கூட தன்னுடைய நயமான பேச்சால், தன்னுடைய விகடகவித்துவத்தால், தன்னுடைய நகைச்சுவை பேச்சால் கரைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, சீரியஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட சிரிப்பான விஷயங்களை சொல்லி எல்லாரையும் கலகலப்பாக சிரிக்க வைக்கக்கூடிய சிந்தனாவாதிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. தன
தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், பணபலம் தரக்கூடிய இடத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் லாபாதிபதி சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக இன்றைய தினத்தில் அலைச்சல் இருக்கும். நண்பகல் வரைக்கும், நண்பகலுக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைவிடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முத்தான பற்களை வைத்துக்கொண்டு சத்தாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. தும்பைப்பூ மனசுடன் எப்பொழுதுமே வெள்ளையா வெள்ளேந்தியா வெகுளியாக சிரித்து கொண்டே பேசுபவர்களும் நீங்க தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், பயணங்களும் கொஞ்சம் இருக்கும். எதிர்பாராத வகையில் விருந்தினர்கள் வருகையும் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும். அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குங்க. நண்பகல் 12:32 வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் நண்பகல் 12:32 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நண்பகலிலிருந்து நிதானமாக இருக்கணுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. தள்ளி போன காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்பத்திலேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு வேறுபாடு நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. மனசு என்ன சொல்லுது, மனசாட்சி என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு வழிகாட்டியாக ஆறுதல் தரக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், உண்மையை சுட்டி காட்டுபவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுப செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால அழகு சாதனங்கள், விளையாட்டு சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பறந்து விரிந்த வானம் நமக்கு சொந்தம். அதே போல எல்லா இடத்திலும் பரவி கிடக்கக்கூடிய பூமியும் நமக்கு சொந்தம். அப்படி இருக்கும் பொழுது வாய்க்கால் வரப்பு சண்டெல்லாம் நமக்குள்ளற எண்ணத்துக்கு அப்படின்னு குறுகிய மனதுடன் இல்லாமல் பரந்துபட்ட மனசுடன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ங்கிற நல்ல எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்திலேயும் அதிரடி லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே சிறப்பாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, மகான்களை நினைத்து வழிபடக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. மகான்களை வழிபடுவதோடு மட்டுமில்லாமல் அவங்க சொன்ன சில அறிவுரைகள், அவங்க சொன்ன சில பொன்மொழிகள், அதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றி அடுத்தவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால விநாயகர் சதுர்த்தியாக இருக்குது, புது வண்டி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர் புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த பழைய மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு புது மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே விழுந்துட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு பக்திமயமாக இருப்பீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று இன்னைக்கு நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்திலையும் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குது. சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்கும். வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, யாரிடம் எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதையெல்லாம் துல்லியமாக தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்த விஷயங்களை அவரவர்களிடம் பேசி எல்லா வகையிலுமே எல்லோரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமை பண்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். விலகி போனவங்க எல்லாமே விரும்பி வந்து பேசுவாங்க. உறவினர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறும். போன விநாயகர் சதுர்த்தியில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு நிறைய மாற்றங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடியதாக இருக்குதுங்க. வியாபாரம் கூட இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, முன்னோர்கள், மூதாதையர்கள், மூத்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வழி வழியாக அதை பின்பற்றி கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வாரிசுகளுக்கும் அதை சொல்லி வைத்து எங்கும் எப்பொழுதும் நல்வழியில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்தில் ஆர்வ கோளாறுல ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்காக பெருசாக கோச்சிக்காதீங்க. உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில், உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் சிலதெல்லாம் சொல்ல வந்தால் அதுக்காக என்னை குத்தி காட்டி பேசுறியா அப்படின்லாம் இன்னைக்கு கோச்சிக்க வேண்டாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விநாயக பெருமானை வழிபட்டுட்டு எந்த வேலையாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க. அதே நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அதற்கு பரிகாரமாக இன்றைய தினம் இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
அன்பிற்கினியவர்களே, விநாயகர் சதுர்த்தி திருநாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானின் அருளாசி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.